போலீஸ் ஸ்டேஷன் போய் எல்லாம் உண்மை நானே சொல்லிடுறேம்மா, நானே சொல்லிடுறேன். அம்மா லட்சுமி, என்ன கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுறியாமா? பாத்தீங்களா லட்சுமி, குற்றவாளி உங்க வீட்டுல தான் இருக்காங்கன்னு நான் சொன்னது உண்மையாயிருச்சுல்ல. வெற்றி, நான் போய் அந்த மதுவை அரெஸ்ட் பண்ணணும், நீங்க கிளம்புங்க. சரிங்க சார். இதெல்லாம் எதுவும் நிஜம் இல்ல சார், மார்பிங் பண்ண வீடியோ. இத வேற ஏதோ நோக்கத்துக்காக பண்ணிருக்காங்க. இது எதுவும் உண்மை இல்ல சார், எல்லாமே பொய். சரி மது, காட்சி தான் பொய்ன்னு சொல்ற, சாட்சியுமா பொய்யா இருக்கும்? சாட்சியா? அது யாரு? இந்திரா தேவி, தேன்மொழியோட அம்மா. அவங்களோட வாக்குமூலம் எங்ககிட்ட இருக்கு. அவங்க எங்க? உனக்காக ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலாமா? சார், இது ஏதோ நாடகம். என்ன பிடிக்கிறதுக்காக அந்த நாட்டாம வீட்டுல இருக்கிறவங்க செஞ்சது சார். என்னால வர முடியாது. நாங்க விட மாட்டோம் மது, ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போக வேண்டாம்னு நினைக்கிறோம். பாஸ். மது, நீ போ, நான் பாத்துக்கிறேன். அவங்க கடமை செய்யட்டும். உன்னை வெளியில எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ போ, ப்ரொடெஸ்ட் பண்ணாத. கூட்டிட்டு வாங்கம்மா. அவசரப்படுறீங்க இன்ஸ்பெக்டர். என் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியல. இப்படி இழுத்துட்டு வந்து உள்ள தள்ளும் போதே இவ்வளவு பேசுறியே, இன்னும் உங்ககிட்ட உண்மையை வர வைக்க நாங்க எங்க ஸ்டைல விசாரிப்போமே, அப்ப என்னெல்லாம் பேசுவ? போய் பெட்டி படுக்கையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என் பாஸ் நினைச்சாருனா உங்களை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாரு. ஓ, பாக்குறேன். இந்த முறை எவன் நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நடுவுல உன் பாஸ் வந்தா அவனுக்கு இதே கதிதான். ஜாக்கிரதை. இல்ல, நீ எல்லாம் அடிபட்டாதான் திருந்துவ. ஒண்ணு நன்றி கெட்டவளே, எனக்கு தெரியாமலையே நான் பண்ணதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சு என்ன காட்டி கொடுத்துட்டியோ, உன்னை கொல்லாம விட மாட்டேன். உன்னெல்லாம் இவ்வளவு லேட்டா காட்டி கொடுத்தனு எனக்கு வருத்தமா இருக்குதுரி. உன்னை அப்பவே புடிச்சு கொடுத்துருந்தா இந்நேரம் நீ செக்க சுடுகாட்டுக்கு போய் ஆவியா அலைஞ்சுக்கிட்டு இருந்திருப்ப. விட்டதுனாலதான் இப்ப நாட்டாம விட்டு சொத்தையே அபகரிச்சிருக்க. ஏய், நீ எப்படி அவங்க பக்கம் போன? ஏய், நான் எப்பவும் அவங்க பக்கம் தாண்டி இருந்தேன். பாழா போன பேராசைனால நான் உன் பக்கம் வந்தேன். என்ன வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னையும் நீ ஏமாத்திட்டியடி. ஏய், நான் என்னடி உன்னை ஏமாத்தினேன்? அப்படியே மூஞ்சில குத்துறனா பாத்துக்க. வைர கல்லுன்னு சொல்லி ஒரு நெக்லஸ குடுத்தியே, அது சாதாரண கல்லுடி. ஏமாத்திட்டியே. நானே என் பொண்ணு கூட அண்டி பொழைச்சுக்கிட்டு இருந்தேன். நாட்டாம விட்ட சொத்தை நீ திட்டம் போட்டு அபகரிச்சிருக்கிறியே, அதனால அவங்களுக்கு எது ஆனாலும் அதுல நானும் தானே பாதிக்கப்படுவேன். ஏடி, அதுல நீ என்ன ஏமாத்தல? ஐயோ கடவுளே, எனக்கே தெரியாம நீ இன்னும் என்ன திட்டம் போட்டுருக்கன்னு யாருக்கு தெரியும்? ஏய், நான் கொடுத்த நெக்லஸ் டூப்ளிகேட்னு தெரிஞ்ச உடனே
என்கிட்ட கொடுத்திருந்தா நான் அதை மாத்தி கொடுத்திருப்பேன்ல. அதை நாம பேசி தீர்த்திருக்கலாமே. அதை விட்டுட்டு இப்படி என்ன அநியாயமா காட்டி கொடுத்துட்ட. அப்படியே விட்டனா வச்சுக்க. ஏய், உன்னை மாட்டி விடாம போயிருந்தனா நான் மாட்டிருப்பேன்டி. அது மட்டும் இல்ல, உன் கூட சேர்ந்து நானும் இப்படி பண்ணிட்டேன்னு நினைச்சு என் மனசுல குத்திக்கிட்டே இருக்குடி. அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து தப்பிக்கத்தான் நான் உன்னை போட்டு கொடுத்தேன். என் கூடவே இருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் பண்ணதை நீ வீடியோ எடுத்திருக்கியே. உன்னெல்லாம் நான் எந்த ரகத்துல சேர்க்கிறது? பச்சை துரோகிடி நீ. அப்படியே அடிச்சு பல்ல உடைச்சு அப்படியே நெரிச்சு கொன்னுடுவேன் உன்னைய. எனக்கு சோத்தை போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து அவங்க வீட்டுல ஒருத்தைய வச்சுட்டு இருந்தவங்களுக்கு உன் கூட சேர்ந்து பண்ணா பாத்தியா? அதுதான் நீ துரோகம். இப்ப நான் பண்ணது இருக்குல்ல, அவங்களுக்கு செஞ்ச நன்றி கடன். ஏய், நீ எப்படி அந்த பம்பாய்க்காரனுக்கு விசுவாசமா இருக்கிறியோ அதே மாதிரி தாண்டி என் பொண்ணு வாழற வீட்டுக்கு நான் விசுவாசமா இருக்கிறேன். ஏய், உன் விசுவாசம் எல்லாம் உனக்கு இனிமே சோறு போடாதடி. களி தான் திங்க போற. ஒழுங்கு மரியாதை என் கூட வந்து சேர்ந்திருந்தீனா உனக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருப்பல்ல. நீயாடி செய்வ? உன் காரியம் முடிஞ்சது கழட்டி விட்டு போறவன் நீ. எனக்கு தெரியாத உன்னைய பத்தி. நான் உன் கூட வந்திருந்தா நீ எப்பவோ என்னை கொன்னு போட்டிருப்ப. அவங்க மேல இருந்த கோவத்துல பொறாமையில நான் உன் கூட கூட்டணி சேர்ந்த பாரு. அதான் நான் செஞ்ச போராத காலம். என்னை இப்ப காட்டி கொடுத்ததுனால உனக்கு இப்ப என்னடி கிடைச்சது? நீ சாப்பிட்ட அந்த ஓசி சாப்பாடு கூட உனக்கு இல்லாம போச்சுல்ல. உன்னை பார்க்க ஒருத்தர் வர மாட்டாங்க. அனாதை பணமா தான் சாக போற. நான் ஏண்டி தனியா சாகணும்? துணைக்கு நீ என்ன இருக்கிறியே. ஏய், நான் எப்படி வெளியில போறேங்கிறத மட்டும் நீ பாரு. என் பவர் என்னன்னு நீ பாத்திருக்கல. அத மறந்துட்டு இப்படி மொடத்தனமா வேலை செஞ்சிருக்க. நீதான் இப்ப மாட்டிக்கிட்ட. என்ன எடுக்கிறதுக்கு என் பாஸ் வருவாரு. எனக்காக யார வேணாலும் விலை கொடுத்து வாங்குவாரு. ஏன்னா நான் அவருக்கு வேணும். என் வேல்யூ அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நீ 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவ. அந்த 5 பைசாவே இப்ப பிரயோஜனம் இல்லைங்கிறது வேற விஷயம். உன்னை இப்ப யாரு வெளியில எடுப்பா? எதுக்கு எடுக்கணும்? ஒரு தட்டு சோறு மிச்சோன்னு உன்னை கை கழுவி விட்டுருவாங்க. நீ அப்ரூவர்ங்கிற கதையெல்லாம் விட்டுட்டு போலீஸ் அப்படி சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லு. பாஸ் கிட்ட சொல்லி உன்னை சேர்த்து வெளியே எடுக்க சொல்ற. எது அப்படியே பொண்ணு ஓடி விட்டான்னு வச்சுக்க. ஏ கண்ணு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப நானாதான் உண்மையை சொல்லி சரணடைஞ்சேன். என்னை யாரும் கண்டுபிடிக்கல. செல்லம், உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீ சாக்காயிடுவ. நானும் இதுல இருக்கேன்னு யாரும் கண்டுபிடிக்கல. ஏய், ஏண்டி சொன்ன? நாட்டாம குடும்பம் உன்னோட படுற கஷ்டத்தை பார்த்து இப்ப நீ மாட்டினதுக்கு ஒரு வகையில நீ தாண்டி காரணம். நாட்டாம விட்டு எடுத்து மேல நீங்க ஆசைப்பட்டீங்க. அதனாலதான் நீ கெட்ட. கெட்டது நான் இல்லடி, நீதான். இன்னும் ஒரு 2-3 நாள்ல நான் வெளியே போயிடுவேன். நீ எடுத்த வீடியோ வச்சே நான் உன்னை மாட்டி விடுவேன் தெரியுமா? அடிங்கோயோல அப்படியே குத்துறேன்னு வச்சுக்க. என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? ஏடி நீ பண்ண தவிர ஏன் மாட்டி விடுவியா? நான் என்ன தப்பு பண்ண? நான் என்ன பண்ண? சொல்லு. ஏய், பேசாம இரு. என்ன இங்க சத்தம் போட்டுக்கிட்ட? கூட்டு கலவானீங்களா? என்னடி சத்தம்? போர் அடிச்சுது, அதான் பேசிட்டு இருந்தோம். போர் அடிச்சுதா? இன்ஸ்பெக்டர் வந்தாரு, அவ்வளவுதான். பேசாம இரு. ஓசி சோறு திங்கிறவளையும் என்னை ஒண்ணா போட்டு வச்சிருக்கீங்க. இங்க வந்தா எல்லாம் ஒண்ணுதான். அவளை கடிக்கிற கொசுதான் ஒண்ணு கடிக்கும். அவ திங்கிற களியை தான் நீயும் தின்னணும். இங்க எல்லாரும் ஒண்ணுதான். வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. அங்க போய் உட்காரு. ஓ ஓ போய் உட்காரு. ஏய், எதுக்கு நீ சிரிக்கிறப்போ? சொன்னதை கேட்டல்ல? கிட்டத்தட்ட சுடுகாடு மாதிரிதான். சுடுகாடுன்னா உனக்கு தெரியாதாடி கண்ணு? செத்ததுக்கு அப்புறம் கொள்ளி வச்சு கொளுத்துவாங்களே, அதுதான். எல்லாத்துக்கும் நான் தயாரிப்பா. நீ எப்படி? என்னையா உள்ள அனுப்புனீங்க? என்ன உள்ள அனுப்பிட்டா உங்க சொத்து உங்க கைக்கு வந்துருமா? நீங்க சந்தோஷமா இருந்துருவீங்களா? இன்னும் 48 மணி நேரத்துல வீடு வாசலை இழந்துட்டு நீங்க எல்லாரும்
நடு தெருவுக்கு வரலனா என் பேரு மதுமிதா இல்ல. தென்னு ஏன் தென்னு எந்திரிச்சிட்ட? சரி, உனக்கு சாப்பிட ஏதாவது பிரெட் கொண்டு வரட்டுமா? சாப்பிடுறதுக்கு பிரெட்டா? எனக்கு என்னங்க ஆச்சு? உனக்கு ஜுரம் வந்துருச்சுமா? ஜுரமா? எனக்கா? எப்போ? இப்பதாம்மா. உனக்கு ஜுரம் அதிகமாயிடுச்சு. உனக்கு ஜுரம் அதிகமாயிட்டதுனால நீ தூக்கத்துல என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிட்ட. இதுல நான் இருக்கிறது கூட உனக்கு தெரியல. நீ ரொம்ப உளர ஆரம்பிச்சிட்டமா. சரி, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. நான் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்றதுன்னு கேட்டேன். அவங்க மருந்து எழுதி கொடுத்தாங்க. நான் அதை வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உனக்கு சுடு தண்ணியில ஒத்தனம் கொடுக்க சொன்னாங்க. நான் அதை தான் செஞ்சிட்டு இருந்தேன். இப்போ எப்படிமா இருக்கு? ஜுரம் குறைஞ்சிருக்கு. எதுக்காகங்க இப்படி பண்ணீங்க? என்னத்தை நீ இப்படி கேக்குற? எனக்கு அந்த தகுதி இல்ல. நான் எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா? அப்படியெல்லாம் பேசாத தேனு. சரி, முதல்ல நீ தூங்கு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இனிமே பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? எல்லாமே தான் முடிஞ்சு போச்சு. எங்க உங்களுக்கு என் மேல கோவமே இல்லையாங்க? எதுக்கு கோவம்? எல்லாத்துக்குமே தான். நான் என்ன நல்லவளா? இந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளவு பெரிய கெடுதல் பண்ணிருக்கேன். உங்களை நான் எவ்வளவு கேவலப்படுத்திருக்கேன். அது உங்க அம்மா பேச்சு கேட்டு நீ பண்ணது. எனக்கு எங்கங்க போச்சு புத்தி? தேனு, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ படுத்து முதல்ல ரெஸ்ட் எடு. ஜுரம் அடிச்ச உடம்புல நான் சாவுறேங்க. நான் இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? இதே உங்க இடத்துல நான் இருந்திருந்தா அதத்தான் நான் செஞ்சிருப்பேன். செத்து தொலையட்டும்னு விட்டுருப்பேன். ஐயோ, என்ன தேனு இது? நீ என் பொண்டாட்டி. ஏமா, உன் கூட நான் எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்க. என்னோட சுக துக்கத்துல எல்லாம் நீ இருந்திருக்க. எனக்காக நீ வாழ்ந்திருக்க. இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட மறக்கவே இல்லை. என்ன பண்றது? இடையில கொஞ்சம் நீ மாறிட்ட. அத நான் மறுக்கல. இருந்தாலும் நீ ஏன் எந்த தப்பும் செய்யலமா? அது எனக்கு நல்லா தெரியும். இன்னொன்னு தெரியுமா? நீ ஏன் செஞ்சிருந்தா கூட அதை நான் பெருசுப்படுத்த மாட்டேன். அழாத தேனு, சொல்றது கேளுமா. அழாத. இப்ப என்ன ஆச்சு? அழக்கூடாதுன்னா அது ஒரு சூழ்நிலை, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதாம்மா. நீ செஞ்ச கெட்டதை பாக்குறதுக்கு முன்னால நீ செஞ்ச நல்லதையும் நான் பார்க்கணும்ல. என்ன விடுங்க. என் அம்மா இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கா. அதுக்கெல்லாம் நீங்க எனக்கு என்னங்க தண்டனை கொடுக்க போறீங்க? உனக்கு எதுக்காக தண்டனை கொடுக்கணும்? என் அம்மாவை என் கூடவே வச்சிருந்தனே, அதுக்கு உன்னை நான் பாராட்டி தான் ஆகணும். பாராட்டணுமா? ஆமாமா. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருப்பாங்க. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சதும் அவங்கள நீ அனாதையா விட்டுறாம உன் கூடயே வச்சிருந்தியே. அப்படி வச்சிருக்கிறதுனால மாமனாருக்கு எவ்வளவு பிரச்சனை வரும்ன்றத பத்தி கவலைப்படாம இங்க கூட்டிட்டு வந்தியே. அன்றியோட அவங்களை நீ நினைச்சு பாத்தியே. அதுக்கு உன்னை பாராட்ட வேண்டாமா? அது அவங்க புரிஞ்சு நடந்துக்கலையேங்க. அது உன் தப்பு இல்லையே தேனு. இப்படி எல்லாமே தப்பு இல்லனா அப்புறம் தப்புன்னா எதுங்க? இவ்வளவு ஜுரத்துல நீ இப்படி உட்கார்ந்து பேசுறதுதான். எங்க அம்மா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. லக்ஷ்மியோட அக்கா ஜான்சிய கொல்றதுக்கு உதவி பண்ணிருக்காங்க. ஐயோ கடவுளே, கொஞ்சம் தவறு இருந்தா
இவங்களே கொண்டு இருப்பாங்களே, அது தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? தேனு, செஞ்சப்போ அது தப்புதான். இப்போ புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்களே, அப்பவே அது தப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. பத்தாததுக்கு அவங்க அப்ரூவர் ஆயிருக்காங்க. அதுல மாட்ட போறது நம்ம குடும்பத்தோட தூக்கத்தை கெடுத்த அந்த மது. அவ உள்ள போனா நம்ம குடும்பம் பழையபடி தலை நிமிந்துரும். இங்க பாரு, நீ கவலைப்படாம தூங்குறியா? இல்லங்க, நீங்க எனக்கு பெரிய தண்டனை கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். என்னையும் என் பிள்ளையையும் வீட்டை விட்டு துரத்திடுவீங்கன்னு நினைச்சேன். அப்படி ஒரு தப்பை நான் பண்ணா எனக்கு விமோச்சனம் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. அப்போ என் தப்புக்கு என்னங்க தண்டனை? நீ என் கூட சேர்ந்து வாழறதுதான். அழக்கூடாதுமா. இது தண்டனை இல்லைங்க. எனக்கு எனக்கு கடவுள் கொடுத்த வரங்க. எனக்கு கடவுள் கொடுத்த வரம். என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சொல்றது கேளு, அழக்கூடாது. என்ன, நீ அழுத வரைக்கும் போதும். இனிமே இந்த குடும்பத்துல யாருமே அழக்கூடாது. இப்படி ஒரு நிலைமை இனிமே நம்ம குடும்பத்துக்கு வரவே வராது. சரி, அழாதானே? அழக்கூடாதும்மா. என்ன, அழாத சொல்றல்ல. அக்கா, என்ன மன்னிச்சிடுங்கக்கா. நான் மதுவை பிடிக்கிறதுக்காக தான் அம்மாவை அப்ரூவரா உள்ள அனுப்பியிருக்கேன். ஒருவேளை இது ஜான்சி கொலையோட போயிருந்தா நான் அவங்கள மன்னிக்கிறதுக்கு தயாரா தான்க்கா இருந்தேன். ஆனா மதுவை பிடிச்சா நம்ம குடும்பமே நிம்மதியா இருக்கும்னு நினைச்சுதான் நான் அவங்கள உள்ள அனுப்பி வச்சேன். அக்கா, ஒரு 4 மாசமா 6 மாசத்துக்குள்ள ரிலீஸ் ஆயிடுவாங்க அக்கா. வேணாம், அவங்க ரிலீஸ் ஆகவே வேண்டாம். அவங்களுக்கு தூக்க தண்டனை கிடைச்சா கூட எனக்கு சந்தோஷம் அக்கா, தான். அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. அவங்க சொன்ன மாதிரி ஏதோ புத்தி கெட்டு போய் தான் அப்படிலாம் பண்ணிருக்காங்க. இல்ல லக்ஷ்மி, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையானே எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகப்படாதீங்கக்கா. அவங்க வச்சிருந்த வீடியோ ஆதாரத்தை நாங்க பார்த்தோம். இல்ல லக்ஷ்மி, அவங்கள என் அம்மான்னு நம்பி இந்த வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு நம்ம குடும்பத்தையே அப்படி நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க பாத்தியா? அக்கா, நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கொடுமை பண்ணிருக்காங்க. அக்கா அக்கா அழாதீங்கக்கா. என்னால என் மனசு ஆத்திக்கவே முடியல. சார், நாச்சிமுத்து. நான் தான் நாச்சிமுத்து. என்ன விஷயம்? கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. நோட்டீஸ்? ராஜநாத்ங்கிறவரு நீங்க தர வேண்டிய பணத்துக்கும் வட்டிக்கும் அவர் இந்த வீட்டை ஜப்தி பண்ண கோர்ட்ல ஆர்டர் வாங்கியிருக்கு. நாங்க யாருகிட்டயும் அப்படி பணம் வாங்கலைங்க. எனக்கு அது தெரியாதுங்க. உங்களுக்கு கோர்ட் நோட்டீஸ் கொடுத்திருக்கு. என்னன்னு வந்திருக்கு? இந்த வீட்டை இன்னும் நீங்க 48 மணி நேரத்தில் காலி பண்ணணும். தவறினா உங்க மேல போலீஸ் நடவடிக்கை எடுக்கும். நோட்டீஸ் வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க. அப்படி நீங்க வாங்க மாட்டேன்னு சொன்னா உங்க வீட்டு கதவுல நோட்டீஸ் ஒட்டணுங்கிறது எங்களுக்கு உத்தரவு. வாங்கிக்கிறீங்களா இல்ல கதவுல ஒட்டிட்டு போகட்டுமா? சரி,
வாங்கிக்கிறோம். அப்பா அந்த மும்பைக்காரன் தான்ப்பா அனுப்பியிருக்கான். நம்ம இடத்த புடுங்குற மாதிரி குடி இருக்கிற வீட்டையே புடுங்க பாக்குறானு. ஏண்டா வக்கீல் சொன்ன மாதிரி நீங்க வேற எதுலயாச்சும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களா?